ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் உள்ளிட்டோர் நடித்த லால் சலாம் படம் இன்று தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியுள்ளது. ரஜினிகாந்த் கௌரவ தோற்றத்தில் வந்திருக்கிறார். அவரின் சகோதரியாக நடித்துள்ளார் ஜீவிதா. லால் சலாம் படத்தின் ட்ரெய்லரை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு படக்குழுவுக்கு வாழ்த்து தெரிவித்தார் தனுஷ். இந்த நிலையில இன்று லால் சலாம் நாள் என எக்ஸ் தளத்தில் தனுஷ் தெரிவித்திருக்கிறார். அதை பார்த்த ரஜினி ரசிகர்களும் தனுஷ் என்றுமே தலைவர் ரசிகர் என பாராட்டுகிறார்கள். தலைவர் என்றி மாசாக உள்ளது. இரண்டாம் பாதி வேற லெவல். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை அழகாக காட்டியிருக்கிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இரண்டாம் பாதையில் சம்பவம் செய்கிறார் தலைவர். மொய்தீன் பாய் மாசாக 53 நிமிடங்கள் படத்தில் வருகிறார். முதல் பாதி நன்றாக இருக்கிறது. இரண்டாம் பாதி வேற லெவலில் உள்ளது. அண்மை காலமாக வரும் படங்களில் இரண்டாம் பாதி ஏமாற்றத்தை அளிக்கிறது. ஆனால் இடைவெளிக்கு பிறகு லால் சலாம் படம் நன்றாக உள்ளது. கண்டிப்பாக படம் வின்னர் தான். படம் சும்மா அதிருது. ரொம்ப நல்லா இருக்கு. பிஜிஎம் சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. செம்ம தரமான சம்பவம் செய்திருக்கிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். லால் சலாம் படம் பிளாக் பஸ்டர். ரஜினி நடித்த சிறந்த படங்களில் இதுவும் ஒன்று. ரஜினி வரும் சண்டை காட்சி சும்மா அதிருது. ஐஸ்வர்யா தயவு செய்து ரஜினியை வைத்து பக்கா ஆக்ஷன் படம் ஒன்றை இயக்கவும். பம்பாயில பாய் ஆளை வேறடா என தெரிவித்துள்ளனர். லால் சலாம் படத்திற்கு பாசிட்டிவாக விமர்சனம் வருவதை பார்த்து படக்குழு சந்தோஷத்தில் இருக்கிறது. இந்த நிலையில லால் சலாம் படம் வெற்றி பெற விஜய், அஜித் குமார், சூர்யா, தனுஷ், விக்ரம், கமல்ஹாசன் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் கம்பேக் படமாகும். என் படத்தின் ஹீரோ கதைதான் என்றார் ஐஸ்வர்யா. அந்த ஹீரோ ஐஸ்வர்யாவுக்கு கை கொடுத்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் ஜூமின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.